விநாயகர் சதுர்த்தி விழாவினை நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடி வருகின்றனர். அதனைத் தொடர்ந்து கோவை மாநகர வீதி மற்றும் தெலுங்கு வீதி சந்திப்பில் இந்து முன்னணி சார்பில் 27ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா தயாள் ஆட்டோ ஆனந்த் தலைமையில் நடைபெற்றது. காலையில் விநாயகர் சிலை பிரதிஷ்டை விழா மற்றும் கணபதி ஹோமம், அன்னதானம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் மிக விமரிசையாக நடைபெற்றது. இதில் தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு விநாயகரை தரிசித்து அருள் பெற்றார். தொடர்ந்து ஏராளமான பொதுமக்கள் தரிசித்து அருள் பெற்றனர். காலை மாலை வேளைகளில் சிறப்பு அலங்காரத்தில் பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. 3ஆம் நாளில் அறுசுவை விருந்துடன் சமபந்தி அன்னதானம் நடைபெற்றது. இதில் சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் உண்டு மகிழ்ந்தனர். இதுகுறித்து நிர்வாகிகள் தெரிவிக்கையில், இந்த பகுதியில் இந்து முன்னணி சார்பில் 27ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வானதி சீனிவாசன் எம்எல்ஏ வருகை புரிந்து விநாயகரை தரிசித்தது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. விநாயகரின் அருளால் 27 ஆண்டுகள் மட்டுமல்ல, இனிவரும் காலங்களிலும் தொடர்ந்து விநாயகர் சிலை வைப்போம் என்று நம்பிக்கை தெரிவித்தனர். மேலும் தங்களுக்கு உறுதுணையாக தொடர்ந்து ஆதரவு அளித்து வரும் இந்த பகுதி மக்களுக்கு தங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் என்றனர். இந்நிகழ்ச்சியில் விழா குழுவினர்கள் கண்ணன், மாரி, வினோத், ஆறுமுகம் மற்றும் பக்தர்கள், பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நமது சங்க பரிவார அமைப்பின் இந்து முன்னணி சார்பாக நடத்தி கொண்டிருக்கும் 27ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா இந்த மாநகர வீதி பகுதியில் மிகவும் சிறப்பாக இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு விநாயகர் வைத்து சிறப்பித்த திரு தயாள்ஜி, பிரபுஜி மற்றும் ஆனந்த்ஜி, வேறு செந்தில்ஜி, இந்த மாதிரி சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் இவர்களுக்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாகவும் நமது சங்க பரிவார அமைப்பின் சார்பாகவும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அக்கா திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் எம்எல்ஏ அவர்கள் நமது பகுதியில் இந்த விநாயகருக்கு மாநகர வீதியில் இருக்கும் இந்த விநாயகரை வழிபாடு நடத்தி சிறப்பித்து தந்தார்.